அன்பு நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் எம்சி பிரகாஷ். நவம்பர் டிசம்பர் வந்தாக்கா சென்னைக்கு எப்பயுமே ஒரு பிரச்சனை வருண்டா அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருப்போம் இல்லைங்களா? அதே மாதிரி இப்போ கள்ளக்குறிச்சி சீசன் போல இருக்குதுங்க. தொடர்ந்து கள்ளக்குறிச்சியில ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குது. 20க்கும் மேற்பட்ட மக்களுக்கு இப்போ ஒரு பிரச்சனை நடந்திருக்குது. வாந்தி மயக்கம் ஏற்பட்டு அவங்களை கொண்டு போய் மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம் விரிவா. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய தனகனந்தல் அப்படின்ற கிராமத்துல குடிநீர் வழங்கக்கூடிய அந்த மின் மோட்டார் இருக்கு இல்லையா, அது ரிப்பேர் ஆயிருக்குது. அதை சரி செய்யாமலே 10-15 நாளைக்கு மேல அப்படியே விட்டுருக்காங்க. அப்ப ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்க, குடிக்க தண்ணி வேணும் இல்லைங்களா, அதனால போராட்டம் பண்ணியிருக்காங்க. போராட்டம் பண்ணதுக்கு அப்புறம் அதிகாரிகள் எல்லாம் பார்த்துட்டு அந்த மின் மோட்டாரை சரி செஞ்சு கொடுத்துருக்காங்க. சரி செஞ்சவங்க என்ன பண்ணிருக்கணும், அந்த டேங்க்ல இருக்கக்கூடிய பழைய தண்ணீரை ஃபுல்லா வெளியேற்றிட்டு புது தண்ணீரை டேங்குக்கு ஏற்றி மக்கள் பயன்பாட்டுக்கு வச்சுக்கணும் இல்லைங்களா. அப்படி எதுவும் செய்யாம பழைய தண்ணீர் இருந்துச்சு இல்லைங்களா, அதுலயே அப்படியே மோட்டரை விட்டு அந்த தண்ணியை மக்கள் பயன்பாட்டுக்கு அனுப்பி இருக்கிறாங்க. அப்படி வந்த தண்ணியை ஊர் மக்கள் எல்லாருமே பிடிச்சி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால என்ன ஆயிருக்குனாக்கா, அந்த கிராமத்துல இருந்த பல பேருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டிருக்கு. சில பேருக்கு வயிற்றுப்போக்கு கூட ஏற்பட்டிருக்குது. 20க்கும் மேற்பட்டோர் இப்போ மருத்துவமனையில இருக்கிறதா தகவல்கள் இருக்குது. அன்பு நண்பர்களே, இந்த பதிவு எதுக்காக சொல்றேன் அப்படின்னாக்கா, நம்ம கிராமங்கள்லயும் இதே மாதிரி பிரச்சனைகள் நடக்கலாம். அப்படி நடந்துச்சு அப்படின்னா அந்த கிராம தலைவர் இல்லைனாக்கா வார்டு உறுப்பினர் இல்லையா, ஏன் நண்பர்கள் நீங்க கூட ஒவ்வொருத்தரும் நினைச்சா கூட போதும், அந்த டேங்க்ல இருக்கக்கூடிய பழைய தண்ணீரை ஃபுல்லா வெளியேற்றிடுங்க. ஃபர்ஸ்ட் அது வெளியேற்றினதுக்கு அப்புறம் ப்ளீச்சிங் பவுடர் இல்ல ஆசிடோ எதையாவது போட்டு சுத்தம் பண்ணுங்க. அதை சுத்தம் பண்ணிட்டு நல்ல தண்ணீரை விட்டு சுத்தமா கழுவிட்டு 1 மணி நேரமாவது அதை காய விடுங்க. காய விட்டுட்டு அதுக்கப்புறம் புது தண்ணீரை அதுல ஏத்திட்டு மக்களோட பயன்பாட்டுக்கு வந்துச்சு அப்படின்னாக்கா யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் வராது இல்லைங்களா. ஏன்னா குழந்தைங்க, வயசானவங்க, கர்ப்பிணி பெண்கள், இப்படி எல்லாருமே அந்த தண்ணியை தானே பிடிச்சி குடிக்கிறோம். அந்த தண்ணியை சுத்தமா கொடுக்கணும் இல்லைங்களா, எல்லாருக்குமே சுத்தமான குடிநீர் போய் சேரணும் அப்படின்ற நோக்கத்துல தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நன்றி. உங்கள் எம்சி பிரகாஷ். இந்த செய்திகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் எம்சி பிரகாஷ். நன்றி.